கிளம்பலையா நீ? இல்லங்க நைட்டியோட நின்னுட்டு இருக்க. நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லங்க, எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. அதான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். போடுமா, அந்த ட்ரெஸ் போடுமா. நல்லா தானே இருக்கு, போடு. இதுவா? இது நல்லா இருக்கா? அப்படின்னா அத போடு. அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க போன தடவை. சரி, வேற ஒன்னு போடு. அது டைட்டா இருக்கும், இந்த பக்கமா லூசா இருக்கும், கலரா இருக்கு, இந்த பக்கம் டிம்மா இருக்கு. சரி, இது போட்டு வந்து. அது கொஞ்சம் ரிச்சா இல்ல, அது ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. சிக்கு சிக்குன்னு இருக்கு, மங்களா இருக்கு. ஏதாச்சும் சொல்லுங்க. ஏதாவது கையை காமிச்சாலே ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருந்தா எப்படிமா கிளம்புறதப்ப? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே கத்துறீங்க. 7:30 நீங்க கத்திட்டே இருக்கு, அதனால என்னால வேலையே பண்ண முடியாது. நீங்க கத்துனாலே சாரி. எனக்கு வந்து இப்ப என்ன 7:30 to 8 தாமா ஃபங்க்ஷனு. மணி இப்பவே 7. இங்க இருந்து போறதுக்கு 1 hour ஆயிரும். 8 மணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளே போற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்புனாதான் போக முடியும். அதெல்லாம் எனக்கும் புரியுது. ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். ஜிகு ஜிகுன்னு இருக்கும். இல்லங்க, அப்படிதாங்க இருக்கு அது. அப்ப ஏமா வச்சுக்கிட்டு ட்ரெஸ் வேற எடுக்க வேண்டியதானே? கேட்டோம்னா அப்புறம் இது பண்ற, அப்புறம் கோவம் பசங்க என்ன அப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்க? கிளம்பி போறே, என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் போறதா கேக்குறாங்க. சொந்தக்காரங்க கேக்குறான், இவன் மட்டும் என்ன இப்படி இதுவா லேட்டாவே வரான், லேட்டாவே போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் வரல கல்யாணத்துக்கு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் மன்னிப்பு கேட்டுதான் கூட்டு போனேன் இப்ப இங்க இருந்து.